அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கு. நாள்தோறும் நல்ல நல்ல விஷயங்கள், நல்ல நல்ல வாஸ்து பாயிண்ட்ஸ், நிறைய டெக்னிக்கலான நிறைய அனலைசிஸில் நான் பார்த்த தகவல்கள், தவறுகள், நல்ல விஷயங்கள், மாற்றங்கள், நாம் செய்த நல்ல அதாவது அவங்களுக்கான தீர்வுகள், எத்தனையோ மக்கள் கடந்து செல்லக்கூடிய பாதைகளில் இந்த வாஸ்துவும் ஒரு முதல் பயணமாக இருக்கணும். அதாவது எல்லாருமே சரியான பாதையை நோக்கி நகரணும். அப்போது எதை நோக்கி நம்ம எதை பேஸ் பண்ணி வாழ்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சால் எல்லாருமே இந்த வாஸ்துவை உணர்வாங்க. அப்போ வாஸ்துவை பற்றி நிறைய பேர் நிறைய விதமாக நிறைய புரட்டி போடக்கூடிய அளவில் நிறைய தகவல்களை, தவறுகளை தவறான முறையில் வாஸ்துவை சித்தரித்தாலும் நீங்கள் அதை அனலைஸ் பண்ணி சரியான நபர் யார், நமக்கு என்ன விஷயம் வேணும், யார், அதாவது இந்த ஒரு விஷயத்தை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா தவறு என்னங்கிறது தெரிந்தால் மட்டும்தான் நீங்கள் சரி பண்ண முடியும். தவறே தெரியாமல் நீங்கள் நான் அதை சரி பண்ணுறேன், இதை சரி பண்ணுறேன்னு சொல்லி ஃபோனில் கேட்டு நிறைய மேலும் மேலும் தவறுகள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இது போல் வேண்டாம். இன்று நான் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சப்ஜெக்ட் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வைங்களேன். இப்போ அந்த வாஸ்து பாதிப்புகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது அதிகமாக தரக்கூடிய ஒரு மூளை அப்படின்னா அது எந்த மூளை? வீடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 4 மூளைகள்னு வச்சுக்கோங்க. அப்போ வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய மூளை வடகிழக்கு மூளை, அப்புறம் தெற்கு கிழக்கு தென்கிழக்கு மூளை, தெற்கு மேற்கு தென்மேற்கு மூளை, வடக்கு மேற்கு வடமேற்கு மூளை. இந்த 4 மூளைகளில் குறிப்பாக ஒரு வீடு பார்த்தீங்கன்னா வாஸ்து நிபுணர்களே மிகப்பெரிய அளவில் ஒரு சப்ஜெக்ட் பேசுவாங்க அப்படின்னா அந்த இடத்துல அதிகமாக பிரச்சனைகள் இருப்பதை உணர்றாங்க அப்படின்னா அது எந்த மூளை? அப்போ நம்ம அதாவது வாழ்க்கையில் அதிக பிரச்சனைகளை சந்திக்க வைக்கக்கூடிய மூளை எது அப்படிங்கிறத நான் மிக தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா இது முக்கியமான ஒரு இதுவரை நான் இந்த மாதிரி பதிவு கொடுத்ததில்லை, நான் இன்று சொல்கிறேன். அப்போ உங்கள் வீட்டிலேயே இருக்கிறதுலே அதிகமாக பாதிப்பு தரக்கூடிய ஒரே ஒரு மூளை அப்படின்னா அந்த வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய வடமேற்கு மூளை தான். இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ மற்ற 3 மூளைகளும் தராதா சார் அப்படின்னா அதிக பாதிப்புகள், அதிக பிரச்சனைகள், அதிக ஒரு பெரிய அளவு போராட்டம், இதே போல ஒரு சூழ்நிலைகளெல்லாம் உருவாக்கக்கூடிய ஒரு மூளை வடமேற்கு மூளை தான். எந்த ஒரு மனிதருக்கு இந்த வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய மூளை சரியாக அமையுதோ, என்னை பொறுத்த வரையில் 99% சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த வாஸ்துவில் வடமேற்கு மூளையை சரி செய்ய எப்படியாவது ஒரு பிரச்சனைக்குள்ளே போய் மாட்டிடுவாங்க. அந்த வடமேற்கு மூளை அப்படிங்கிறது மிக மிக ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி. அது அனைத்து விதமான பிரச்சனைகள், ஒரு 10 பிரச்சனை இருக்குன்னா அந்த 10ல் 5 மேக்சிமமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த வடமேற்கு தான். அப்போ அந்த வடமேற்கு மூளையை நீங்கள் சரியாக அமைச்சுக்கிடணும். ஒரு வாஸ்து நூலை கூப்பிட்டு அழைத்து அது நம்ம சரியாக அமைச்சிருக்கோமா, நீங்கள் சில விஷயங்களை கடந்து போகலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த கடந்து போகக்கூடிய பாதையில் கூட பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு காரணம் நிச்சயமாக வடமேற்கு மூளை தான். நான் வடமேற்கு மூளையை பற்றி ஒவ்வொரு நாளும் இப்போ 2-3 சப்ஜெக்டாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். வடமேற்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ மற்ற மூளைகள் இம்பார்ட்டன்ட் இல்லையா அப்படின்னா அதையும் வரும் நாட்களில் நம்ம பார்ப்போம். ஒரு வீடுன்னு எடுத்துட்டிங்கன்னா எல்லா மூளைகளும் முக்கியம். ஆனால் அதிக பிரச்சனைகளுக்குரிய ஒரு மூளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய வடமேற்கு மூளை தான் பிரச்சனைகளை கொடுக்கும். அதிக பாதிப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால பாதிப்புகளை சரி பண்ண முடியாதா சார் அப்படின்னா பாதிப்புகளை சரி பண்றதுக்கு வழி இருக்கு. நீங்க அது என்னங்கிறத அனலைஸ் பண்ணி ஒரு வாஸ்து நிபுணரை அணுகி அதை சரி பண்ணுங்க, அவ்வளவுதான்.
வடமேற்கு மூலையினாலே பிரச்சனையே தான் கொடுக்குமா அப்படிலாம் இல்லை. நீங்கள் சரியான முறையில் அமைச்சிருந்தீங்கன்னா ஒவ்வொரு வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பயணத்தை நோக்கி நகரலாம். அதை பற்றிலாம் நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. தப்புனா திருத்திக்கோங்க, அவ்வளோதான். தவறு இல்லைன்னா சந்தோஷப்பட்டுக்கோங்க. இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.